ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ரிமோட் டெஸ்க்டாப் கம்ப்யூட்டர் வந்து கமாண்ட் ப்ராம்ப்ட் மூலிமா எப்படி வந்து ஓப்பன் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அப்படின்னா என்னென்னா, இப்போ வந்து நார்மலாக வந்துட்டு உங்கள் நெட்வொர்க்கில் இருக்கிற ஒரு கம்ப்யூட்டர் வந்து நீங்கள் வந்து ரிமோட்டில் எடுக்கணும்னா நீங்கள் எப்படி எடுப்பீங்கன்னா விண்டோஸ் ஆரம்பித்திருவீங்க. நெக்ஸ்ட் வந்து MSTSC அப்படின்னு கொடுத்துட்டு அந்த கம்ப்யூட்டரோட ஐபி அட்ரஸை வந்து இங்கே போட்டுருவீங்க. கொடுத்துட்டு இங்கே கனெக்ட் கொடுத்தோடனே எனக்கு வந்து இப்படி கனெக்ட் ஆகிரும். இது வந்து கிராஃபிக்கலாக பண்ணுறது. இதே வந்துட்டு கமாண்ட் ப்ராம்ப்ட் மூலிமா எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுதான் அந்த கமாண்டு. ஜஸ்ட் நீங்கள் காப்பி பேஸ்ட் மட்டும் பண்ணால் போதும். உங்கள் கீபோர்டில் விண்டோஸ் ஆரம்பித்திருங்க. இதில் CMD அப்படின்னு கொடுத்துட்டு என்ட்ரு கொடுத்துருங்க. இப்போ கமாண்ட் ப்ராம்ப்ட்டில் போயிட்டு ஜஸ்ட் இதை காப்பி பண்ணிவிட்டு இங்கே பேஸ்ட் கொடுத்துருங்க. இப்போ என்ட்ரு கொடுத்துருங்க. இப்போ பாருங்கள், கமாண்ட் ப்ராம்ப்ட் மூலிமாவே நீங்கள் வந்து இந்த RDP வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணலாம். இப்போ வந்துட்டு இங்கே நான் வந்து கனெக்ட் கொடுத்துட்றேன். கனெக்ட் கொடுத்து எஸ் கொடுத்த வாட்டி இந்த மாதிரி எனக்கு ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டைம் நான் வந்து ஐபி அட்ரஸ் கொடுக்காத நான் டேரெக்டாக வந்துட்டு இதனோட கம்ப்யூட்டரோட நேம் கொடுத்து எப்படி வந்து ஓப்பன் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணால், எந்த கம்ப்யூட்டர் நீங்கள் வந்து ரிமோட்டில் எடுக்கிறீங்களோ இந்த கம்ப்யூட்டரோட நேம் என்ன அப்படிங்கிறத பாருங்கள். மை கம்ப்யூட்டர் ரைட் கிளிக் பண்ணிட்டு ப்ராப்பர்ட்டிஸ் வந்துடுங்க. நான் ரிமோட்டில் எடுக்கக்கூடிய கம்ப்யூட்டர் நேம் பார்த்திங்கன்னா இங்கே வந்து டெல் அப்படிங்கிறது இருக்குது. ஓகே, இதை நான் வந்து நோட் பண்ணிட்டேன். இப்போ நான் வந்து இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு கமாண்ட் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணுறதுக்கு இந்த செகண்ட் கமாண்ட் வந்துட்டு நான் ஆல்ரெடி வந்து டைப் பண்ணி வச்சுட்டேன். இது வந்து காமனாக இருக்கிற கமாண்டு. உங்கள் கம்ப்யூட்டரோட நேம் என்னவோ நீங்கள் நெட்வொர்க்கில் எடுக்கிறீங்களா அந்த கம்ப்யூட்டர் நேமை ஜஸ்ட் இங்கே டைப் பண்ணிடுங்க. டைப் பண்ணிவிட்டு இதை காப்பி பண்ணிடுங்க. இதை நான் வந்து மினிமைஸ் பண்ணிடுறேன். இப்போ நான் வந்து மறுபடியும் போட்டு காட்டுறேன். விண்டோஸ் ஆர் கொடுத்துட்டு கமாண்ட் ப்ராம்ப்ட்டில் போயிட்டு இப்போ ரைட் கிளிக் பண்ணிவிட்டேன். இப்போ நான் வந்து என்ட்ரு கொடுத்துறேன். டேரெக்டாக எனக்கு வந்து இந்த RDP ஓப்பன் ஆகாத அந்த யூசர் நேம் பாஸ்வேர்டில் வந்து எனக்கு நின்றுச்சு. இப்போ நான் வந்துட்டு அதனோட யூசர் நேமையும் பாஸ்வேர்டையும் நான் கொடுத்து உள்ளே போகிறேன். இப்போ நான் வந்து எஸ் கொடுத்துறேன். இப்போ பாருங்க, RDP வந்துட்டு டேரெக்டாக வந்து கமாண்ட் ப்ராம்ப்ட் மூலமே நான் வந்து ஈஸியாக எனக்கு வந்து ஓப்பன் பண்ண முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மெத்தட் நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள்.